ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி சென்னை ஸ்டைலில் காரசாரமான ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். நம்ம சேனல்லையே நிறைய புளிக்குழம்பு போட்டிருப்போம், நிறைய விதமாக செஞ்சுருப்போம். இன்றைக்கி நம்ம சென்னை ஸ்டைலில் காரக்குழம்பு செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காரக்குழம்பு செய்யறதுக்காக மண்பானை எடுத்துக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டுப்போம். அது பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் நல்லா தொழிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பூண்டு, இது ரெண்டையுமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. அந்த சின்ன வெங்காயம் இந்த காரக்குழம்புல நல்லா அது வதங்கி வரும்பொழுது நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். ரெண்டாவது அந்த புளியில் ஊறி வர்ற அந்த பூண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நிறையவே நீங்கள் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளியுமே நல்லா இந்த ஆயிலில் வதங்கி சுருண்டு வரணும். நல்லா கன்சிஸ்டன்சி ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்ததை ஆட் பண்ணணும். இப்போது நமக்கு நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாகவே நம்ம காரக்குழம்பு அப்படின்னா கம்பல்சரி பெருங்காயம் ஆட் பண்ணுவோம். அதனால் நம்ம இங்கே ஆட் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ண போகிறோம். சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் முழு கத்திரிக்காயை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்னதாக கிடைக்காதனால கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயாக கிடைச்சிது. அதனால் எல்லாத்தையுமே லீனாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிடணும் ஆயிலே. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். சில சமயம் இந்த புளி ஆட் பண்ணுறதுனால இந்த கத்திரிக்காய் என்ன ஆகும்னா பாயில் ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்லையே நீங்கள் நல்லா வதக்கி அதை பாயில் பண்ண வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஓரளவு ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு நல்லா வதங்கி. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். தனியாத்தூள் 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் அப்படின்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சாம்பார் தூள், அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லாவே நம்ம ஆயிலில் வணக்கிடலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் ஆகி வரும். அப்போ இந்த காரத்துக்கூடையே நம்ம கத்திரிக்காயும் பாயில் ஆகிடும். அந்த உப்பு காரம் எல்லாமே இது கூட இறங்கிடும். ஸோ இந்தளவுக்கு நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ஆயில் நல்லா ஸ்ப்ளிட் ஆகி சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காய் நல்லா ஓரளவுக்கு பாயில் ஆகி வந்துடும். இப்போவே நமக்கு குழம்பு எல்லாமே நல்லா சேர்ந்து வந்தாச்சு. இந்த குழம்புக்குள்ளே நான் இன்றைக்கி மொச்சக்கொட்டையை ஆட் பண்ண போகிறேன். மொச்சக்கொட்டையை நல்லா குக்கரில் 3 விசில்ஸ் வரைக்கும் வச்சு எடுத்திருக்கேன். பாயில் பண்ணும்போது கூடவே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி பாயில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த கத்திரிக்காயோடு நிறுத்திக்கோங்க. நம்மளுடைய இந்த மொச்சப்பருப்பு நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. அதனால் இதை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். முதல்லையே நம்ம ஆட் பண்ணாலுமே இது கூட டைரெக்டாக ஆட் பண்ணால் பாயில் ஆக லேட் ஆகும். அதனால் குக்கரில் 3 விசில்ஸ் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த காரக்குழம்புக்கு நல்ல ஒரு எலுமிச்சங்காய் அளவு சைஸ் புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய குவான்டிட்டியை பொறுத்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்ந்து கொதிச்சு வரணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எல்லாமே சேர்ந்து சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்மளுடைய உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்க போகிறோம். எப்போவுமே காரக்குழம்புனாலே நம்ம கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓரளவு எல்லாமே கொதித்து ஆயில் ஸ்ப்ளிட் ஆகி வர ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த காரக்குழம்பு நல்லா சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.